الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. ولا تجادلوا أهل الكتاب إلا بالتي أحسن إلا الذين ظلموا منهم وقولوا آمنا بالذي أنزل إلينا وأنزل إليكم وإلهنا وإلهكم واحد ونحن له مسلمون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من تعلم العلم ليباهي به العلماء ويجاري به السفهاء ويصرف به وجوه الناس إليه أدخل الله جهنم. رواه ابن ماجه أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் குர்ஆனூடாக வழிகாட்டியிருக்கிறான். அதில் குறிப்பாக முஸ்லிம்கள் தன்னுடைய தீனுக்கு வரக்கூடிய அபாயங்களை, தீனுக்கு எதிராக சக்திகள் செயல்படும் பொழுது வார்த்தைகளால் செயலால் முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார். நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனம் சூரத்துல் அன்கபூத் சம்பந்தப்பட்டது. இன்னும் சூரத்து ஆல இம்ரான், சூரத்து நபா, சூரத்து தாஹா, சூரத்து காஃபிர், இன்னும் சூரத்துல் அன்ஆம் சூறாக்களிலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சூரத்துல் ஹஜ் போன்ற சூறாக்களிலும் இந்த விடயத்தை மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒரு முஸ்லிம் அல்லாதவர் அல்லாஹ்வை பற்றி, குர்ஆனை பற்றி, நபியை பற்றி விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் முஸ்லிம்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டலை பின்பற்றினால் நிச்சயமாக நாம் ஈரேற்றம் அடைய முடியும். அதுக்கு மாற்றமாக நாங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக நாம் பல அபாயங்களை முன்னோக்கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள், இமாம்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், சாலிஹான மக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்திருந்தார்கள். நபி அவர்கள் உம்மத்துக்கு ஒப்படைத்த குர்ஆனையும் ஹதீஸையும் மிக நெருக்கமாக இருந்து படித்தவர்கள் சஹாபாக்கள், அதை புரிந்து அமல் செய்தவர்கள் தாபிஈன்கள், அதுக்கு பிறகு வந்தவர்கள் இமாம்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்கள், உலமாக்கள், இவர்கள் இதை தெளிவாக புரிந்திருந்தார்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒரு மனிதன் ஒரு இல்மை ஏன் கற்க வேண்டும் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மன் தஅல்லமல் இல்ம், ஒரு மனிதன் ஒரு இல்மை கற்றுக்கொள்கிறான். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகல் ஜன்னah, யார் அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்குகிறான். ஆனால் யார் இப்னு மாஜா, அபூ தாவூத், திர்மிஸி போன்ற கிரந்தங்களில் பதிவாகக்கூடிய இந்த ரிவாயத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மன் தஅல்லமல் இல்ம், யார் இல்மை கற்றுக்கொள்கிறாரோ, உலமாக்களுடன் போட்டி போட, உலமாக்களுடன் தர்க்கிக்க, உலமாக்களுடன் விவாதிக்க அல்லது
மடையர்களுடன் தர்க்கிக்க. இதை நான் சொன்னதல்ல, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடத்துக்கு முன்பு உம்மத்துக்கு தெளிவுபடுத்திய ஹதீஸ். அல்பானி போன்றவர்கள் இதை சஹீஹான ஹதீஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்னு மாஜா, திர்மிஸி, அபூ தாவூத் பதிவு செய்திருக்கிறது. கஅப் இப்னு மாலிக் அவர்கள் வேற வார்த்தைகளாலும், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேற வார்த்தைகளாலும் இதை பதிவு செய்கிறார்கள். யார் இல்மை தர்க்கிப்பதற்காக, மடையர்களுடன் போட்டிடுவதற்காக, தன் பக்கம் மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக இதை கற்றுக்கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நரகத்துக்குள் நுழை செய்வான் என்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை மையமாக வைத்து குர்ஆனுடைய நான் முன்வைக்கும் இந்த ஆயத்துகளை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில மனிதர்கள் தர்க்கிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். முஃமினன் நாஸ் மை யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின். சில மக்கள் அல்லாஹ்வுடன் அவர்கள் அறிவின்மையின் அந்த வழிகேட்டிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வமினன் நாஸ் மை யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதன் வலா கிதாபும் முனீர். அவர்களுக்கு எந்த மார்க்கம் வழிகாட்டல் குர்ஆனும் கிடையாது, நேர்வழியும் இல்லை, அவர்களும் அறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் விவாதிக்க தர்க்கிக்கு வருவார்கள். விவாதிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ஜுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّبِعُ كُلَّ شَيْطَانٍ مَرِيدٍ. மேலும் அறிவின்றி அல்லாஹ்வுடைய விடயத்தில் தர்க்கம் செய்கின்றவரும் இன்னும் மனமுரண்டான ஒவ்வொரு ஷைத்தானையும் பின்பற்றுகிறவரும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மனமுரண்டாக ஷைத்தானுக்கு வழிபடுவார்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அறிவில்லாம தர்க்கிப்பார்கள். அறிவில்லாம பாருங்க, எங்கட காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை 1400 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி வைத்திருக்கிறார். நாம அதை புரிந்து கொள்வதுதான் இருக்கிறது. புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அறியாதவைகளை உலமாக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். الذين يجادلون في آيات الله بغير سلطان أتاهم كبر مقتا عند الله وعند الذين آمنوا كذلك يطبع الله على كل قلب متكبر جبار. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட தர்க்கங்கள் செய்யக்கூடியவர்களுடைய விடயத்தில் அவர்களுடைய உள்ளங்கள் இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரைத்து விட்டுகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அவர்கள் முத்திரையிடப்பட்டவர்கள். ஷைத்தான், இப்லீஸ் என்னென்ன வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூண்டிய ஃபிரௌன் ஹாமான் இடத்தில் சொன்னான், இவர் சொல்லுவது பொய், இவருடைய இறைவன் ஒன்றும் கிடையாது, இவர் சொல்வதை அல்லாஹ் என்று சொல்கிறான், ரசூல் என்று சொல்கிறான், இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ரசூலுடைய இந்த விஷயத்தை நிராகரிப்பதற்காக வேண்டி அவன் எனக்கு ஒரு மாளிகை கட்டு, நான் அதை அல்லாஹ்வுடைய அந்த அரசுக்கு சென்று பார்த்துவிட்டு வருகிறேன், இவர் ஒரு பொய்யன் என்பதாகவும் அந்த வார்த்தைகளால் இவன் அல்லாஹ்வையும் நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா பயான் செய்கிறான். கண்ணியமானவர்களே, ஃபிரௌனுடைய இந்த வாசகத்தை ஹாமானுக்கு முன்வைக்கப்பட்ட நேரத்தில் ஹாமானுக்கும் அல்லாஹ் தஆலா வகால ஃபிரௌன் யா ஹாமான் இப்னி ஸர்ஹன் லஅல்லி அப்லغ அஸ்பாப் السماوات فاطلع الى اله موسى واني لاظنه كاذبا. மூசாவை நான் பொய்யனாக காண்கிறேன், நான் அவனுடைய இறைவனை பார்த்துவிட்டு வருகிறேன். கட்டுமான பொய்க்கு அவனால அதை அடைய முடியாது. ஆனா மக்களை பயமுறுத்துறதுக்காக, மக்களை தூண்டுவதற்காக, மக்களுக்கு வேறு விதமான வார்த்தைகளை பேசுவதற்காக ஃபிரௌனும் இந்த முறையை தான் கையாண்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுக்கு ஹாமானையும் மூசாவையும் அனுப்பக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அல்லாஹ் மூசாவுக்கு என்ன சொல்கிறான்? குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. வேளாண் சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனிடத்தில் அனுப்பும் பொழுது கூலா லஹு கௌலன் லையினா லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா,
அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க அவரிடத்துல போயிட்டு பெரிய டிபேட் தர்க்கம் அப்படி எல்லாம் அவரை ஏச பேச அதெல்லாம் செய்ய போவானா? நீ என்ன சொல்லணும்? மிருதுவான வார்த்தைகளால அவருக்கு நீங்க அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுங்க. உங்களோட வார்த்தைகள் மிக சாஃப்டாக இருக்கட்டும். யாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? நான் அல்லாஹ் அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் ரப் என்று வாதிடக்கூடிய, நான் உயிரையும் கொடுப்பேன் அழிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த நம்ரூதுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பில் தூக்கி போடக்கூடிய அந்த நம்ரூதுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த நபிமார்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தைகள் மிக தெளிவாக அழகாக பதிவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஷைத்தான் எங்களுடன் பயங்கரமாக விளையாடுகிறார். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் நாம் ஒருபோதும் மிக தெளிவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா وَلَقَدْ زَرَعْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ أُولَئِكَ هُمُ الْغَافِلُونَ. ஜின்களில் மனிதர்களிலும் அநேகரை நரகத்துக்காக அவர்களை நாம் படைத்திருக்கிறோம். அவர்களுக்கு இதயங்கள் அவர்களுக்கு இருந்தும் அவர்கள் விளங்கிக் கொள்வது கிடையாது. அவர்களுக்கு கண்கள் அல்லாஹ் தஆலா நசிபாக்கியம் அவற்றை கொண்டு பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகளும் உண்டு, அவற்றை கொண்டு அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் கால்நடைகளை கொண்டவர்கள், ஏன் அதை விடவும் அவர்கள் மிக வலிக்கற்றவர்கள். அவர்களே தாம் பராமுகமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் கண்ணியமானவர்களே, எங்களுடைய மார்க்கம் மிக தெளிவானது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எங்களுக்கு தான் ரோஷம் இருக்குது, எங்களுக்கு தான் மார்க்கத்தில பற்று இருக்குது, மற்றவங்க எல்லாம் மடையர்கள் என்ற எண்ணத்தில் யாரும் வந்துவிடக்கூடாது. மார்க்கத்தை தெரிந்தவர்களிடத்தில் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு எட்டும் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு நடந்தால்தான் ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற முடியுமே தவிர, தன்னிச்சையாக குர்ஆனுடைய கருத்தை யாரும் பேசினால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும், அவன் சரியாக பேசினாலும் சரிதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் குர்ஆனுடைய தஃசீரை செய்கிறான், ஆனால் குர்ஆனை அவன் படித்தது கிடையாது, குர்ஆனை கால்மடித்திருந்து அவன் விளங்கியது கிடையாது. அப்படிப்பட்டவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் என்ற ஹதீஸை திருமிஸி அபூதாவூத் பதிவாக இருக்கிறது. அன் ஜுத் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من قال في القرآن برأيه فأصاب فقد أخطأ. அவன் சரியாக சொன்னாலும் அவன் பிழை செய்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்கள், மார்க்கம் அறிந்தவர்கள், படித்தவர்கள், அவர்களுக்கே இந்த எச்சரிக்கையாக இருந்தால், யாரு மார்க்கத்தை தெரியுமாதோ, யாருக்கு அல்லாஹ் ரசூல் தெரியாதோ, அவர்களுடன் எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் என்னதான் பேசினாலும் மிக பொறுமையாகவும் நிதானத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நபி அவர்களை விட ரோசமுள்ளவர் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை விடயத்தில் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யாருக்கும் அந்த அளவுக்கு ரோசத்தையும் வைராக்கியத்தையும் கொடுத்தது கிடையாது. அதனால் நாம் பின்பற்ற வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு விளக்கமாக வஅன்ஸல்னா இலைக்குமுல் கிதாப அல்லாஹ் தஆலா லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபி அவர்களை எதுக்காக அனுப்பினான்? அவர்கள் இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை உம்மத்துக்கு தருவதற்காக. குர்ஆன் தர்க்கம் செய்வதை ஒரு சில சந்தர்ப்பத்தில் அனுமதித்திருக்கிறது, ஒரு சிலர் வழிகாட்டல்களை செய்திருக்கிறது. அதை யாரோடு செய்யணும் என்றும் சொல்லிருக்கிறது, செய்யக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லிருக்கிறது. தர்க்கம், விவாதம் போன்றவைகள் நிச்சயமாக மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நான் ஓதின குர்ஆனுடைய திருவசனத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிக தெளிவாக பயான் செய்திருக்கிறான். யாருடன்? வேதமுடையவர்களாகிய அந்த யூதர்களுடன், கிறிஸ்தவர்களுடன். அவர்கள் எங்களுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆகிரத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், நபி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள்,
மூசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் நபி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. அவர்களுடன் யாருக்கும் தர்க்கம் செய்ய நேரிட்டால் அல்லாஹு தஆலா அதுக்குரிய வழிகாட்டலை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உது இலா சபீல ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா. அல்லாஹ் சொல்கிறான், நீர் மனிதர்களை விவேகத்தை கொண்டு மற்றும் அழகான நல்லுபதேசங்களை கொண்டு உமரின் வழியின் பக்கம் அழைப்பீராக. அன்றியும் எது மிக அழகானதோ அதை கொண்டு அவர்களுடன் நீர் விவாதம் செய்வீராக. இந்நிச்சயமாக உமது இரட்சகன் அவனுடைய வழியிலிருந்து தவறியவரை மிக அறிந்தவன், இன்னும் நேர்வழி பெற்றவர்களை மிக அறிந்தவன் என்று சொல்கிறான். உதுஇலா சபீல ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி அஹ்ஸன். நீர் மனிதர்களை விவேக தன்மைகளை கொண்டு உங்களுடைய அந்த ஹிக்மத்தை கொண்டு மற்றும் அழகான நல்லுபதேசங்களை கொண்டு உங்களின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று சொல்கிறான். மற்றவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது அவர்களுக்கு சில மாற்று கருத்துகள் இருக்கும். ஆனால் நாம் விவேகத்தை கொண்டு மிக நிதானத்தை கொண்டுதான் அழைக்க வேண்டுமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் இந்த நாட்டில் வாழக்கூடிய பௌத்தர்களுடன் எந்த ஒரு விவாதம் செய்வதையும் எங்களுடைய மார்க்கம் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டாது. அப்படி அனுமதிப்பதாக இருந்தால் அதுக்குரிய மார்க்க அறிவு மிக சம்பூர்ணமான அறிவு, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம், சஹீஹ் புகாரி, முஸ்லிம், திர்மிஸி, அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜாவுடைய 29,000 ஹதீஸ்கள் இருக்கிறது. 29,000 ஹதீஸில் 250 மதரசாக்கள் இந்த நாட்டில் இருக்கிறது. 10,000 உலமாக்கள் இருக்கிறார்கள். இந்த உலமாக்களுடன் ஆலோசனை செய்து உலமாக்களுடைய வழிகாட்டலை எடுத்து குர்ஆனுடைய ஒவ்வொரு கருத்தையும் சரியாக புரிந்த பிறகுதான் ஒருவருக்கு இதை பற்றி பேசுவதற்குரிய ரைட்ஸ் இருக்கிறதே தவிர எந்த ஒரு முஸ்லிமும் தான் வெறுமனே தர்ஜமாவை படித்துவிட்டு நான் ஒரு ஜமாத்தை சேர்ந்தவன், நான் ஒரு கொள்கையை சேர்ந்தவன், நான் ஒரு அடிப்படையை சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் யாருடனும் விவாதிப்பதற்கு மார்க்கம் ஒருபோதும் அனுமதி தரமாட்டாது என்பதை நான் மிக தைரியமாக, மிக தெளிவாக, மிக பொறுப்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குர்ஆன் மிக அழகானது. எல்லா காலத்திலும் குர்ஆனுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா. இதை கொண்டு நேர்வழி அடைவார்கள், வழி தவறி போவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் மார்க்கத்தை, குர்ஆன, ஹதீஸ, அல்லாஹ் ரசூல தெரிஞ்சு கொள்ளாம இதை பற்றி விவாதிக்க போனோம் என்று சொன்னால், மேலான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய ஒரு கருத்தை அது மறு கருத்துடன் முரண்படும். குர்ஆனுடைய தெளிவு அதை அதுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வருடா வருடம் இருக்கக்கூடியவர்களுடைய சூழல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். அதனால் என்னுடைய இந்த தூது தமிழ் பேசக்கூடிய அல்லது சிங்களம் பேசக்கூடிய அல்லது ஆங்கிலம் பேசக்கூடிய இந்த நாட்டை சேர்ந்து இலங்கையில் வசிக்கக்கூடிய, இலங்கைக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாலையும் கூகுள்லையும் வாட்ஸ்அப்களையும் வாழக்கூடிய வாலிபர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நேசர்களே, என்ற அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு நான் மிக பணிவன்போடு வேண்டிக் கொள்வது, சிலர் ஒவ்வொரு காலத்திலையும் அல்லாஹ்வின் ரசூலை பற்றி நிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள். நாங்கள் கோழையர்கள் அல்ல. இந்த மெம்பரில் இருந்து பேசுவதை கோழைத்தனம் என்று இதுக்கு கருத்து கொடுக்க வேண்டாம். இது கோழைத்தனம் அல்ல, இது விவேகம். இதுதான் குர்ஆன் சொல்லும் கருத்து. குர்ஆன் இதுக்கு மாற்றமாக எதையும் சொல்லவில்லை என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோசியல் மீடியாவில் உள்ளவர்கள் இந்த கருத்துக்கு அப்பால் இன்று என்ன நடக்கிறது? ஒவ்வொருவரும் குர்ஆனுக்கு இன்டர்பிரேஷன், குர்ஆனுக்கு ஒவ்வொருவரும் கருத்து சொல்ல ஆரம்பிக்க விடுகிறார்கள். காஃபிரும் இஸ்லாத்தை தெரியாதவரும் சொல்கிறார், நீ என்னிடத்தில் அவனுக்கு குர்ஆனை படித்து தருகிறேன். இதுதான் எல்லா காலத்திலும் பேசினார்கள். அதனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ரோஷம் அடைந்து எங்கட மார்க்க என்னமோ படிப்போயிருக்கின்ற 1400 வருடமாக இருக்கக்கூடிய இந்த தீனை பாதுகாக்க அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த அப்துல் முத்தலிபுக்கு கொடுத்த ஈமான் எங்களுக்கு தரவில்லையா? இதுதான் இந்த சிறுபான்மை நாட்டு மக்களுக்கு குர்ஆன் கொடுக்கும் வழிகாட்டல். குர்ஆன் மிக தெளிவாக சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை நாடுகளிலும்
தமிழ் பேசக்கூடிய அதிகமான நாடுகளில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தூது எட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்று சில தவறான சக்திகள் வாலிபர்களை தூண்டுகிறது. எந்த அளவுக்கு தூண்டுகிறது என்றால், மதீனா முனவராவில் சென்று தன்னை அந்த சூசைட் பொம்முக்கு ஆளாக்கிறதுக்கு அவர்களை தூண்டப்படுவதாக இருந்தால், இது எப்படிப்பட்ட மடத்தனமான அல்லாஹ் ரசூலுக்கு முரணான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களை எங்களையும் தூண்டும் இந்த ஷைத்தான்கள். அதில் மிக நிதானமாக, மிக ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் முதலாவது ஒரு விவாதம், ஒரு தர்க்கம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இந்த நாட்டில் 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். யாருக்கும் அநியாயம் செய்தவர்கள் அல்ல. as Muslims, ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி என்ற அடிப்படையில் நாம் 10% இருக்கிறோம் என்றால், தனிப்பட்ட ரீதியில் தவறு செய்யக்கூடியவர் உலகத்தில் எல்லா மார்க்கத்திலும், எல்லா மதத்திலும், எல்லா கொள்கையிலும், எல்லா ஜமாத்திலும் இருக்கிறார். முஸ்லிம் என்ற அடிப்படையில் இந்த நாட்டுக்கு மிக பாத்திரமானவர்களாக, இந்த நாட்டில் நமக்கு அரவாசி பகுதி வேணும் என்று நாம் இந்த நாட்டில் போராடியவர்கள் அல்ல. இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகத்துடன் என்றும் தோளோடு தோள் நின்று உதவியாக இருந்தவர்கள். எங்களை பற்றி யாரும் பேசுவதாக இருந்தால், புத்தியுள்ள இந்த நாட்டுடைய தலைவர்களுக்கும் தெரியும் இது கூடாது என்று. அவர்கள் தான் அதுக்கு நான் இதை பற்றி என்னுடைய பர்சனல் கருத்தாக சொல்வதாக இருந்தால், இதை பற்றி நாம் அலட்டிக் கொள்ளவே தேவையில்லை. இதை இருக்க எந்த கவனமும் செலுத்த தேவையில்லை. வேளாண் சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி நாம் அமைதியாக இருக்கும் பொழுதுதான் நாம் ஒன்றை சாதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே உங்களுக்கு பேச வேண்டுமாக இருந்தால், சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முத்திரையிட்டு இருக்கிறார், இதை திறக்க முடியாது. இருந்தாலும் எங்களுக்கு யார பார்த்தும் சொல்ல முடியாது, உனக்கு முத்திரையிடப்பட்டு விட்டது என்று சொல்வதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஒருவரை பார்த்து, வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை பார்த்து, நீ ஒரு நரகவாதி தான் என்று, அவன் ஒரு காஃபிராக இருந்தாலும் நீ நரகத்துக்கு தான் போவாய் என்று எனக்கும் உங்களாலும் உலகத்தில் உள்ள எந்த பெரிய ஆலிமாலும் எந்த பெரிய முஃப்தியாலும் உலகத்தில் சொல்ல முடியாது. இறுதி நேரம் ஒரு மனிதனுடைய எப்படி அமையும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இறுதி நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியும். யுத்த களத்தில் ஈடுபட்டிருக்கிறான் ஒரு முஸ்லிம் என்று வெளிப்படையாக தென்படுகிறது. நபி அவர்களுடன் சேர்ந்து போர் புரிந்து கொண்டிருக்கிறான். யுத்தம் வேகமாக நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், இன்னஹு மின் அஹ்லின் நார், அவன் ஒரு நரகவாதி என்று சொன்னார்கள். அவன் 7 காஃபிர்களை கொன்று விட்டான் உஹது யுத்தத்தில். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பக்கத்தில் போய், யா குஸ்மான், குஸ்மான் உனக்கு சுபசோபனம் ஏற்படட்டும் என்று சொன்ன நேரத்தில் அந்த குஸ்மான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாளை, அம்பை, ஒரு கிருச்சை எடுத்து தற்கொலை செய்து கொண்டான். அவன் சொன்னான், என்ற குல கோத்திரத்துக்காக தான் நான் வந்தனே தவிர நான் உங்களுடன் நான் முஸ்லிம் என்ற அடிப்படையில் வரவில்லை என்று அவன் கடைசியில ஒரு இஸ்லாம் பெற்ற நிலையில் ஒரு முனாஃபிக்காக மரணிக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, கடைசி நேரம் யாருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. நபி அவர்களை கொல்ல வந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடன் நபி அவர்கள் எப்படி மிருதுவாக நடந்து கொண்டார்கள். உஹதுடைய யுத்தத்தில் சஹாபாக்கள் 70 பேரை கத்ல் செய்த காலித் இப்னு வலீத் அவர்களை அல்லாஹு தஆலா முஸ்லிமாக, சஹாபியாக சைஃபுல்லா என்று அழைக்கப்பட்டார்கள். உமைர் இப்னு வஹப் நபி அவர்களை கொல்ல வந்த அந்த உமைர் இப்னு வஹபுக்கு சஹாபி என்ற அந்த பெரிய பாக்கியம் கிடைத்து விட்டது. அதனால் இந்த நாட்டில் சிலர் தெரிஞ்சு இது ஒரு எங்களை தூண்டுவதற்காக அல்லது இதை கொண்டு அரசியல் லாபம் அடைவதற்காக, இதை கொண்டு மேலும் இந்த நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக, இதுக்கு பாதிப்புக்கு முதலாவது உண்டாகக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். சந்தேகம் கிடையாது. ஈமானுடைய உணர்வு தான் உங்களை பேச வைக்கிறது. ஆனால் உங்களுடைய ஈமானுடைய உணர்வு உங்களை பேச வைத்தாலும் நீங்கள் நிதானத்துடன் பதில் கொடுக்க வேண்டும், நிதானத்துடன் வழிகாட்ட வேண்டும். ஒரு சமூகத்தில் பல பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் இன்றைக்கு சோசியல் மீடியா மக்களை விதவிதமாக தூண்டிக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் எதை செய்து விடுவார் என்று தெரியாது. அதனால் நான் இந்த நாட்டு உலமாக்களை மிக பணிவாக வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களோட மஹல்லாக்கள்ல, உங்களோட ஊர்கள்ல இருக்கக்கூடிய வாலிபர்களை வழிகாட்டுங்கள், அரசியல்வாதிகளை வழிகாட்டுங்கள்.
அரசியல்வாதிகளுக்கும் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். மார்க்கம் சம்பந்தமாக எதுவும் பேச வேண்டியிருந்தால் உலமாக்களுடைய ஆலோசனையுடன், உங்களுடன் ஒரு உலமாக்களுடைய ஒரு ஜமாத் இருக்கட்டும். உங்களுக்கு மார்க்கத்தை பற்றி யாரும் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனி இந்த நாட்டில் பார்லிமெண்ட்ல, பலாசபையில அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முனிசிபல் கவுன்சில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் சகோதரரையும் மிக பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் அரசியல் செய்யுங்கள், கண்ணியமாக, அழகாக. அல்லாஹ் காட்டிய அந்த குர்ஆன் ஹதீஸுடைய அந்த தோரணையில் நீங்கள் அதை செய்யுங்கள். மீடியாவில் உள்ளவர்கள் மீடியாவை அழகாக உலமாக்களுடன் கேட்டு மீடியாவில் அழகான முறையில் ஈடுபடுங்கள். இது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சிங்கள மொழி ஆற்றல் உள்ளவர்கள் அழகான முறையில் இதை அணுகுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டில் ஒரு பலத்த சோதனையை நாங்கள் முன்னோக்கி இருக்கிறோம். 1-2 வருஷம் அல்ல, 30 வருஷம் அங்கு நாங்கள் ஆரம்பிச்ச அந்த பயணத்தில் 2009 இந்த யுத்தத்தை முடிவுக்கு கண்டோம். அதுக்கு பிறகு 2015 வரைக்கும் 2012 ஆரம்பிச்ச அந்த யுத்தத்தை ஒரு பயங்கரமான யுத்தமாக நாங்கள் கண்டோம். அதை இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பயங்கர சக்தியாக கண்டோம். சிலர் விசமிகள் இதில் ஈடுபடுகிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் நிலை குழம்பாமல், நிதானம் இழக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் யாராலும் அழித்து முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தீன் தலை ஓங்கிதான் தீரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். ஒட்டக குடல குழந்தை அவருடைய முதுகுக்கு மேல அவர்களுடைய சஜிதால அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு முன்னிலையில போட்டுட்டு கைத்தட்டி கிளப் பண்ணி கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சை அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அந்த நேரத்தில் கண்ட பாத்திமா அழுது குமுறினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தப்கி யா ஃபாத்திமா, அழகாத மகளே, என் அன்பு மகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு கிராமமும் நகரமும் வரஃபஅனா லக திக்ரக் இன்னா அஸைனாகல் கௌஸர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களை யார் குறை சொன்னானோ அவர்தான் குறையுள்ளவர், நிச்சயமாக உங்களுடைய பேரை அல்லாஹ் உயர்த்துவான் என்ற இந்த நம்பிக்கையை வையுங்கள். குர்ஆனுடைய பல ஆயத்துகள் ஜிஹாதை பற்றி சொல்லியிருக்கிறதே, அந்த ஜிஹாதுடைய விஷயங்களை வாலிபர்களை தவறான முறையில் வல்லடத்த வேண்டாம். உலமாக்கள் இப்படி பேசும் பொழுது இதை தவறாக இன்டர்பிரட் பண்ணி இது கோலேர்கள், இவர்களுக்கு இப்படிதான் பூசி இருக்க முடியும், இவர்கள் இப்படிதான் சமாளிப்பார்கள் என்ற வாசகங்களை சொல்ல வர வேண்டாம். அல்லாஹ் எமக்கு ஒரு உயிரை தந்திருக்கிறான் என்றால் இந்த உயிர் அல்லாஹ்வின் பாதையில் மரணிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு வினாடியும் எங்களுடைய உயிரும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தி பலதி ஹபீபிக். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட அதே துஆவை தான் நானும் கேட்கிறேன், நீங்களும் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் மரணமும் மதீனத்தின் மௌத்தும் தான் வேணும் என்பதை அது எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். ஆனால் நாங்க மார்க்கம் தெரியாம யாருடையும் மார்க்கம் தெரியுது என்று சொன்னா, எனக்கு தொழுகை தெரியும், நோன்பு தெரியும், ஜகாத் தெரியும், இது மட்டும் இல்ல மார்க்கம். குர்ஆனுடைய 6666 வசனங்களை ஒரு மனிதன் நல்ல தெளிவாக தெரிந்து, சில உலமாக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் பல லாங்குவேஜில் பேசுகிறார்கள், ஆனா அவர்கள்ட்ட தெரியாது. சிலர் குர்ஆனை பத்தி கேட்டா எனக்கு இது தெரியாது, நான் கேட்டுட்டு சொல்றேன் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்களோட மார்க்கம் இதுதான் சொல்லி தருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனத்துடைய அறிவாளி என்று சொல்லப்பட்ட இமாம் மாலிக் இடத்துல மக்ரிபுடைய மொரோக்கோவில் உள்ளவர்கள் அவர்களிடத்தில் கேள்வி கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், லா அத்ரி, தெரியாது என்று சொல்வது அது இல்முடைய அறப்பகுதி என்று சொன்னார்கள். அதனால் திரும்ப ஒரு விடத்தம் நான் சொன்ன சாரம்சத்தை சொல்லிக்கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நான் என்று சொன்ன ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும் உலமாக்கள் என்ன செய்வார்கள், உலமன் தஅல்லமல் இல்ம், இல்மை கற்றார் எதற்கு, உலமாக்களுடன் விவாதிக்க, உலமாக்களுடன் தர்க்கிக்க, உலமாக்களுடன் சண்டை செய்ய, யுஜாரிய பிஹி சுஃபஹா, அந்த மடையர்களுடன் பேச, மடையருடன் விவாதிக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் இதை செய்வார்கள். இன்னும் எதற்கு,
மக்களுடைய கவனம் என் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களோட விவாதிக்க தர்க்கிக்க போனால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும், அவன் முஸ்லிமாக இருந்தாலும் நரகத்துக்கு போவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதனால் விவாதிப்பது தர்க்கிப்பது என்பதை அல்லாஹ் தஆலா அனுமதித்திருக்கிறான் என்று சொன்னால் குர்ஆனுடைய சூரத்துல் அன்கபூத், சூரத்துல் முஜாதலா போன்ற இடங்களில் அல்லாஹ் தஆலா உதுஇலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா அழகான அந்த விவேக தன்மையுடனும் அழகான நல்லுபதேசத்துடனும் செய்ய வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலா துஜாலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி அஹ்சன். வேதமுடையவர்களுடன் நீங்கள் தர்க்கிக்கும் பொழுது அழகான வார்த்தைகளால் நீங்கள் தர்க்கிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறார். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தில் மிக நிதானமாக இருக்கட்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த நாடு அல்லாத முஸ்லிம்கள் வாலிபர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய இந்த பணிவான வேண்டுகோளை எடுத்து நடக்குமாறு வேண்டிக் கொண்டு வல்ல அல்லாஹ் இந்த நாட்டை முன்மாதிரியான சமூகங்களாக நாங்கள் வாழ அல்லாஹ் கிருபை செய்வானாக. இந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்டி தருவாயாக, ஐக்கியத்தை நிலைநாட்டி தருவாயாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நிலைநாட்டி தருவாயாக. முஸ்லிம்களுக்கு அவருடைய மஸ்ஜிதுகள் மற்ற இடங்களை நீ பாதுகாத்து தருவாயாக. எந்தெந்த தீய சக்திகள் இந்த நாட்டில் மிக பயங்கரமாக சூழ்ச்சிகளில் சிக்கி முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறோம். யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு நேர்வழியை ஹிதாயத்தை தருவாயாக. அவர்களுக்கு நேர்வழி ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களை பாதுகாத்து அவர்களை நீ அப்புறப்படுத்துவாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com. அப்புறப்படுத்துவாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com. அப்புறப்படுத்துவாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.